ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம தங்கராஜ் என்னமோ வேறு ஒரு பிளான் போட்டு மதியையும் சுரேஷ் இவங்க கூட சேர்ந்து கொடைக்கானலுக்கு வந்தாங்க. ஸோ ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து நீ இங்கேருந்து திரும்பவும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மதியம் உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும், நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அவங்கள அடக்கி ஆண்டுறணும் அப்படின்ற மாதிரி பிளானோட வந்தாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே வேறு. இந்த கொடைக்கானல் ட்ரிப்பே பாக்கியராஜ் மலருக்காக மட்டும் கிடையாது, நம்ம சுரேஷ் மதிக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறமா சுரேஷை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மதி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல மீட் பண்ணிக்கினப்பவே அவங்களுக்குள்ள ஒரு என்னவோ தெரியல எதிரும் புதிருமா வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு பிரச்சனைனால, காதல் பிரச்சனையினால. ஆனால் இப்போது அதே காதல் பிரச்சனையில் சுரேஷ் மதிக்கிட்ட, அதாவது அந்த கொடைக்கானலில் தெரியாத ஒரு ஜோடியை வந்து அவர் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க வேற ஆள் அப்படின்னு உடனே அது சுமூகமாக பேசி முடித்தாங்க. அதுலேருந்து மதிக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. மலரும் அதுக்கேற்ற மாதிரி சுரேஷ் அப்பப்போ, அதாவது சுரேஷ் வந்து கெட்ட பையன் கிடையாது, நல்ல பையன் தான், தங்கராஜான்னு கூட சேர்ந்தாதான் அவன் அப்படி ஆயிடுறான், மற்றபடி சுரேஷ் நல்ல பையன், நீ அவனை பற்றி போக போக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து மதியோட மனசில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சுரேஷை பார்த்தவே தாம் தோம்னு கத்துற மதி இப்போது சுரேஷ் கூட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற அளவுக்கு ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து உண்மையிலே வந்து சுரேஷ் மேலே எந்த ஒரு கோவமே கிடையாது அவங்களுக்கு. அதனால தான் ஃபோட்டோ எடுக்கக்கூட அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி கூட ஜோடியாக நின்னாங்க. சுரேஷ் மேலே கோபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க அவங்க ஒத்திருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு சுரேஷ் வந்து தப்பானவர் கிடையாது, நல்லவர் தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. வீட்டில் கிளம்பும் போது வரைக்கும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எளியும் பூனியமாக தான் இருந்தாங்க. மலருக்காக தான் மதி யோசிச்சு இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்தால் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பி வெளியில் நல்லா ஜாலியாக சுற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறாங்க. முதல்ல போயிட்டு சாப்பிடவும் செய்கிறாங்க. ஏங்க இப்போ ஓகே தானே உங்களுக்கு அப்படின்றாங்க. ஏண்டி அப்போ வாங்கி எடுத்ததுக்கு இப்போ ஏண்டி பேசுகிற அப்படின்னு. பின்ன நல்லா இருக்கிற எங்களுக்கெல்லாம் வாமிட் பண்ணுவேன், இதாம்மா எலுமிச்சை பழம் எடுத்துக்கோ அப்படி இப்படி நீ எங்கள் 3 பேரையும் கிண்டல் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்களாம் வாந்தி எடுத்தீங்க, இது எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா, எவ்வளோ கெத்தாக இருக்கணும், நீங்கள் யார், நீங்கள் தங்கராஜாச்சு, அப்படி வாமிட்டு அடக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, உங்களால் எனக்கு தான் ஷேம் ஆச்சு அப்படின்னு நம்ம ரேவதி வந்து வேணுன்னே வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. நீயும் இப்போ எனக்கு கிண்டல் பண்ணி தான் பேசுகிறேன்னு தெரியுது, பேசாமல் வாயை மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி தங்கராஜ் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து போயிட்டுருக்காங்க. சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்படின்றதுனால சரி வேறு ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு ஷைடிஷ் மாதிரி இந்த பப்ஸு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வந்து கொடைக்கானலில் மேலேருந்து மலை மேலேருந்து பார்க்குறாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க நிறைய இருக்குது, இங்கேயும் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது திரும்பவும் கூட மதி சேர்ந்து தான் நிற்கிறாங்க. அவங்க நோன்னு சொல்கிறதே கிடையாது. ஏங்க போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் மதிக்கு சுரேஷ் மேலே இருக்கிற கோவம் போயிட்டு ரெண்டு பேரும் நல்லா பேச சகஜமாக ஆரம்பிச்சிடணும், ஓரளவுக்காச்சு மதியாச்சு சுரேஷை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ள இருக்கிற கோவம் போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும் மலர், நீ கவலைப்படாதவா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் இப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு தனித்தனியாக தான் வந்து போகிறாங்க. இப்போது இவர் தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, சுரேஷை கூப்பிடுறாரு. சுரேஷ் வாடா நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க. என்னடி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ஊரில் தான் எப்போ பார்த்தாலும் மச்சான்னு மாமன் ரெண்டு பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கீங்க, கொடைக்கானலுக்கு வந்து கூட பொண்டாட்டி கூட இருக்க மாட்டிங்களா, இப்போ கூட போயிட்டு உங்கள் மச்சான் கூட இருப்பீங்களா, ஒழுங்காக வந்துருங்க என் கூட, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க. இது யாருக்குமே புரியல, பயங்கர குழப்பமாக இருக்குது. ஏனடி திடீர்னு அக்கறான்ற மாதிரி நம்ம தங்கராஜுக்கும், அது மட்டும் இல்லாமல் மலருக்கும் சரி மதிக்கும் சரி இப்போது அவங்களுடைய கேரக்டரை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நானாச்சும் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா என்ன அப்படின்னு. ஸோ வந்து அவரை ஓரளவுக்கு பிடிக்காது. ஸோ தனியாக போனால் கூட நிம்மதியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா
சுரேஷை கூட்டிகிட்டு போயிட்டா மதி தனியாக இருப்பா. மதியம் நானும் பேசி என்ன பிரச்சனை ஆக்க போகுது? அவங்க 2 பேருமாச்சு தனியாக போனால் பேசலைனா கூட அவங்க தனியாக போனால் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஒன்றா இருக்கிறதுக்காக. அதையும் விட்டுட்டு இவர் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்றதுக்காக நான் சந்தோஷமாக இல்லைனா கூட பரவாயில்ல, எங்களோட வாழ்க்கை பாதி முடிகிற அளவுக்கு வந்துடுச்சு. அதாவது ஆரம்பமாகி பாதி வந்துடுச்சு. அவங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. புது மாப்பிள்ளை புது பொண்ணு, அவங்க ஒன்றா இருக்கணும் சுரேஷோட நல்லதுக்காக அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த நம்ம ரேவதி வந்து செய்கிறாங்க. உங்களை தானே கூப்பிடுறேன் வரீங்களா அப்படின்றாங்க. என்ன புருஷனை விட்டு எடுக்க முடியல போல இருக்குது அப்படின்ற மலர் சொல்லவும் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனை. ஆமாம், நீங்கள் உன் புருஷனோட ஜோடியாக போகிறீங்க, இவர் சுரேஷை கூட்டிகிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? கொடைக்கானலுக்கு ஜோடியாக சுற்றி பார்க்க தானே வந்தோம். தனித்தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு என்ன எதுக்கு கொடைக்கானல் கூட்டிகிட்டு வந்தார்? அதுக்கு பேசாமல் வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவோம். சரிடி நீயும் வா போகலாம் அப்படின்னு. ஆமாம், அண்ணியும் அண்ணனும் அந்த பக்கம் போயிடுவாங்க, நீ நான் சுரேஷ் எல்லாரும் போயிட்டா மதி என்ன பண்ணுவான்? பேசாமல் நீங்கள் வாங்க, உங்கள் மச்சான் எங்கேயும் ஓடி போகிறதில்ல. ஊருக்கு போனதுக்கு அப்புறமா உங்கள் மச்சான் கூட தான் இருப்பீங்க. ஏன் சுற்றி பார்த்துட்டு நைட்டு இங்கே ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் உங்கள் மச்சான் கூட தான் இருப்பீங்க. அவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போகட்டும், நீங்கள் ஏன் கூட வாங்க, எனக்கும் நிறைய ஆசையெல்லாம் இருக்குல்ல, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை இழுத்துட்டு போயிடுறாங்க. மாமா நிற்கவும் டே மச்சான் அப்படின்றவோம். ஆமாம், பெரிய மாமா மச்சானை பிரிக்கிறேன் வாங்க, ஏய் மதியம் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி என்ன பண்ணுறாங்க, தங்கராஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏண்டி என்னடி புதுசாக உனக்கு என் மேலே அக்கறை அப்படின்னு? ஏன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என் மேலே உங்களுக்கு அக்கறை கிடையாதா? என்னை தனியாக கூட்டிகிட்டு வரமா உங்கள் மச்சான் கூட போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு? ஏன் அவன் உன் தம்பிடி ஏதாச்சும் நினச்சிக்க போகிறான் அப்படின்னு. என்ன நினச்சிக்க போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். அப்படியே நினச்சாலும் நினச்சிட்டு போகட்டும். அக்கா மாமாவோட சந்தோஷமாக இருக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். அவன் நினச்சாலும் நினைக்கலாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உண்மையிலேயே இவங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. சுரேஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானாச்சும் பேசாமல் மாமா கூடயாச்சும் போயிருப்பேன். இந்த அக்கா வழுக்க டைமாக மாமாவை இழுத்துட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இவ கூடியா? இவன் நம்ம கூடலாம் வருவாளா? ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுத்ததே பெரிய விஷயம், எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தாமல் அமைதியாக நின்றுட்டா போல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. யாரும் திரும்பி கூட பார்க்குறது கிடையாது. அப்போது மதி என்ன பண்ணுறாங்க, என்ன நின்றுக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். யார் என்னையா அப்படின்ற மாதிரி சுரேஷ் பின்னாடி அந்த சைடு இந்த சைடு திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் உங்களை தான் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். என்னையா என்னடா இன்னைக்கு எல்லாமே அதிசயமாகவே நடக்குது, காலையில் யார் மூஞ்சில் முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் சுரேஷ் நினச்சிட்டே இருக்க போகிறாரு. கூட 2 பேரும் ஒன்றா போனதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கூட ஒரு சைடு போயிட்டுருக்காங்க. போகும்போது அவங்க இயற்கை வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சைடு மலரும் சுரேஷும், அதாவது மலரும் பாக்கியராஜும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு சந்தோஷமே இல்லைனா கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரேவதி தங்கராஜு கூட நல்லாவே வந்து இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் இருக்குது. தங்கராஜுக்கு தான் கோவம் எடுத்து பேசுவார், எப்படி வேணாலும் மாற்றத்தனமாக நடந்துப்பாங்களே தவிர ரேவதிக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குல்ல, அவங்க அந்த காதலை வச்சு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்துட்டு சுரேஷும் அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது சில 4-5 பசங்களாம் சேர்ந்து அந்த பக்கமாக வராங்க. இவங்க போன இடத்துக்கு ஏதோ வரணுமா என்ன? அப்படி வரும்போது அங்கே அழகு ரசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மதி வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் போயிட்டு இவங்களும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை கிளாரிட்டி வரல, இன்னும் கொஞ்சம் நவந்து நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நவந்து நிற்கவும் மதி இதை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நவந்து போய் நின்றுக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சரி நாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் அந்த பசங்க வேணும்னே கிண்டல் பண்ணுற மாதிரி, பக்கம் ஒரு பொண்ணு இருக்கா, நீ போய் கூட நில்லுடா அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்லவும் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நவந்து போயிட்டு மதிக்கிட்ட நின்று அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இவங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நவர சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சுரேஷ் மதிக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்றதுனால என்னதான் ஒன்றா கூட வந்தாலும் கொஞ்சம் தூரமாகவே நின்றுட்டு இருந்தாரா. அப்படி தூரமாகவே வரும்போது இவங்கள ஃபோட்டோ எடுக்கிறவங்கள பார்த்துடுறாங்க. அவருக்கும் தெரியலைங்களா, என்னதான் இருந்தாலும் மதி அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுடைய பொறுப்பில் அவங்க கூட வந்திருக்காங்க. தான் தாலி கட்டினா பொண்டாட்டி, அவர் வாயாலையும் மனசளவுலையும் இதை ஏற்றுக்கல சொல்லலை அப்படின்னாலையும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. மற்றவங்க எல்லாருமே அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட ஃபோட்டோ எடுக்குவோம். ப்ரோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும் மதி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் இந்த ரவுடிங்க இருக்கிறத பார்த்ததும் அங்கேருந்து வந்துடலான்ற மாதிரி நவுறாங்க. அப்போ தான் என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னு, ஒரு நிமிஷம் ஏங்க நீங்கள் இப்படி வந்துருங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கணுமா, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ ப்ராப்ளம், அவங்க அங்கேயே இருக்கட்டுமே, நாங்கள் 2 பேர்ட்ட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தால் கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பேசுவோம். மதிக்கு கோவம் வந்துடுது. சுரேஷ்க்கு கோவம் வந்து அடிக்கலான்னு கையை எடுக்கிறாரு. அதுக்குள்ளேயே மதி பலார்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அப்போ தான் இது மதி சுரேஷ் என்ன பண்ணுறாரு, அமைதி ஆகிடுறாரு. பொறுக்கி நான் என்ன பேசுகிறேன், ஃபோட்டோ எடுக்க உனக்கு எடுக்கணும்னா தனியாக எடு, ஏன் கூட ஏன் எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. என்னம்மா அவர் என்னமோ உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நீ என்னமோ கோவப்பட்டு
போட்டு அடிக்கிற, ஒரு ஃபோட்டோ எடுத்தா என்ன தப்பு, வாமா கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பரவாயில்ல வாமா, யார் இவன் தான் உன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி அவங்க பேசவும் சுரேஷ்க்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. என்னம்மா பெரிய இவனா அவன் என்ன பண்ணிடுவான், வா ஒரு ஃபோட்டோ தானே எடுத்துக்கலாம் அப்படின்னுமோ மதி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் இன்னும் சுரேஷ்க்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப கோவத்தில் இருந்தாரா. ஏய் அவரை பற்றி நீ என்ன நினச்சிட்ட, அவர் என் புருஷன்தான், அவர் யார் தெரியுமா, இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இந்த ரவுடிங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா ஏமாத்துறியா நடிக்கிறியா அப்படின்னு. நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், உங்களை ஏமாற்ற போகிறேன். ஓ நீங்கள் என்கிட்ட வம்பு இழுத்ததுனால நான் இப்படி சொல்லி தப்பிக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சுரேஷ் கிட்ட கேட்கவும் இருக்குது அப்படின்றாங்க. அதை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் ஐடி ப்ரூஃப் எடுத்து காட்டின உடனே ஏங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஐடி ப்ரூஃப் 4 தட்டு தட்டினா போதாதா அப்படின்றாங்க. சார் நம்ப மாட்டேன்றாருல்ல, காட்டுங்க நம்பட்டும் அப்படின்ற மாதிரி மதி சொல்லவும் ஐடி ப்ரூஃப் காட்டின உடனே அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி சார் உங்களோட ஒய்ஃப்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு. இங்கே பாருங்கடா, யாரோட ஒய்ஃபாக இருந்தால் என்ன, லேடிஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முனை இருக்குது. நீ ப்ராப்பராக நீ லவ் பண்ணுறியா, உன் லவரோடு சேர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கோ, இல்லை உன் ஃபேமிலியோடு சேர்ந்து எடுத்துக்கோ. தேவையில்லாமல் கொடைக்கானலில் நிற்கிற இன்னொரு லேடி கிட்ட இந்த மாதிரி நிற்கிறது, மதிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இது ஏன் உனக்கு தப்புன்னு தெரியாதா, போலீஸுன்னா தான் புத்தி வருமா, இதே போலீஸ் இல்லைன்னா சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்களோட ஒய்ஃபாக இருந்தால் கூட அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் ஃபோட்டோ எடுப்பீங்களா, இது அசிங்கமான ஒரு விஷயமா இல்லை, கேவலமான ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு எல்லாம் சுரேஷ் பேசுவோம். சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, ஒன்று வாங்கினீங்களா பத்தலையா அப்படின்னும். சாரி சார் அப்படின்ட்டு வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. போய் போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ண பார்த்தோமே, முட்டி தட்டி கொடைக்கானலுக்கு வந்த இடத்துல உட்கார வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. இப்போது சுரேஷ்கே இது ஆச்சரியமாக இருக்குது, நம்மள போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆமாம் அவர் என்னோட புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம மதியமே இவ்வளோ தூரம் தைரியமாக சொல்கிற அளவுக்கு சுரேஷ் மேலே அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. இது 2 பேருக்குள்ளேயே உண்மையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது. இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாவா, வேறு இடத்துக்கு போகலாம், அண்ணா அண்ணி இருக்கிற பக்கமே போகலாம் அப்படின்னு சுரேஷ் கூப்பிட்டவும் சரின்னு சொல்லிட்டு மதியம் வராங்க. அப்படி 2 பேரும் வரும்போது இந்த சைடு அந்த சைடு வண்டியெல்லாம் வந்துட்டுருக்கு. அவங்க 2 பேரும் ரோடு இருக்குது, அந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு ஒரு ஆளுன்ற அளவுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கமோ ஏதாச்சும் ஒரு பக்கம் வாயேன், இப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்தால் வண்டியெல்லாம் எப்படி போகும், நம்ம ஆக்சுவலி இந்த சைடு தான் போகணும், வண்டி தான் அந்த சைடு போகணும், நீ வா இந்த பக்கம் அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம மதியம் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்துடுறாங்க. இந்த பக்கம் மேலே சுரேஷ் ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம், மதி இந்த பக்கம் வருவோம். அப்பயும் வண்டிங்கெல்லாம் வருது. அப்போ வண்டிங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதி நவுந்து நிற்கிற மாதிரி வருது. அவங்க 2 பேரும் இடிச்சிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அவங்க அவர் மேலே எங்கே இடிச்சிருவோமோ, ஏதாச்சும் கோவப்பட போகிறாரோ அப்படின்னு மதி தயங்கி நிற்கவும், சுரேஷ்க்கும் கூட வண்டி வேறு வருதுன்னு சொல்லிட்டு அவரும் இதை கவனிக்கவும், அதே மாதிரி வண்டி வந்துட்டே இருக்கும்போது அவர் மேலே இடிச்சிடவும் கூடாது, நவரணும்னு சொல்லிட்டு மதி நவரும்போது ஸ்லிப்பாகி பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுகிற மாதிரியே போகிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மதியை பிடிக்கிறாங்க. அப்படி மதி பிடிக்கும் போது தான் அந்த பக்கம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கராஜும் ரேவதியும் சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ இவங்களும் அந்த சைடு தானே போயிட்டு இருந்தாங்க. ஏங்க அங்கே பாருங்க அப்படின்னு, டே சுரேஷ் பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். எங்க கத்தாதீங்க அப்படின்னு ரேவதி வாயை பிடிச்சிக்கிறாங்க. ஏய் என்னடி கீழே விழ போகிறாங்க, அவங்கள பிடிச்சி முட்டி தட்ட வேணாமா அப்படின்னு. ஆமாம் வந்த இடத்துல உங்களுக்கு சண்டை தான் முக்கியமா, தெரியாமல் கூட போயிருப்பாங்க கேஷுவலாக கூட. அங்கே பாருங்கள் அவங்கள பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு, உங்கள் ஃபோனில் எடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிடி என்னமோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோட்டோஸில் எடுக்கிறாரு. ஆமாம் என்னை தங்கராஜ் கெத்தான வண்டி, நான் இங்கே என்னை என்னடி வேலை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு. ஏங்க அவர் மச்சான் தானே, மச்சானுக்கு மாமா வேலை பார்க்க மாட்டீங்களா, வாங்க அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை, மதியாரு அவங்க ஒய்ஃப் தானே, என்னமோ இதுக்கு போய் தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வராங்க. அப்போ தான் அவங்களுக்கே சுயநலம் வருது. அவங்க 2 பேரும் கிட்ட நெருங்கி வர சாரி அப்படின்னு சுரேஷ் சொல்லவும், இல்லை தப்பு எம்எல் தான், அவங்க இடிக்கிற மாதிரி வந்தாங்களா, நான் தான் நவரணும்னு நினச்சேன், நீங்கள் என்னை பிடிக்கலைன்னா கீழே விழுந்திருப்பான் அப்படின்னு மதி சொல்லவும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துச்சு நிற்கிறாங்க. டேய் ஒன்றும் ஆகலைல்ல, நாங்கள் தூரமாக இருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாரு. மதி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னுமோ, இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம தங்கராஜன்கிட்ட சுரேஷ் இங்கே பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. மாமா என்ன மாமா பார்த்தாலும் கத்த போகிறா அப்படின்னு, பார்த்தா தானே உன் ஃபோனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன், பத்திரமா வச்சுக்கோ, என்ன ஞாபகார்த்தமா, நல்லா இருக்குடா அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அதாவது 4 பேரும் சேர்ந்து ஃபேமிலி, அதுக்கப்புறம் எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இதே
மாதிரி தொடர்ந்து கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.